அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம், தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்மளுடைய ரிஷபம் ராசியின் அடையாளமாக காலை இருக்குதுங்க. இது சிவபெருமானின் தனிப்பட்ட உதவியாளராக கருதப்படுதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள். ஆனால் இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் இவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் மேலும் காயப்படுத்துறதுண்டு. இதனால் இவங்க தங்கள் கஷ்டங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கஜகேசரி யோகம் என்பது கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் ஒரு சிறப்பான யோகம். இது ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த யோகத்தின் மூலம் கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ கடாட்சம் பெருகும். பிறவியிலேயே வசதியுடன் பிறக்காதவர்கள் கூட இந்த யோகத்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும். கஜம் என்றால் குரு, கேசரி என்றால் சந்திரன். குருவும் சந்திரனும் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்க போறாங்க. இதன் மூலம் செல்வம், அறிவு, உயர்ந்த பதவி, தெய்வ அனுகூலமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லக்கணம் மாறுபட்டாலும் இந்த யோகத்தின் பொதுவான பலன்கள் 75% வரை பொருந்தும். கர்ம பலன் பாதித்தாலும் இந்த யோகம் பாதுகாக்கும். சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த யோகம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கடகம் ராசியில் குருவும் சந்திரனும் இணைவதால் ராஜயோகத்தின் உச்சநிலையை ரிஷபம் ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறார்கள். இது நல்ல நேரம், தொடங்கக்கூடிய காலம். புதிய வேலைகளை தொடங்கலாம். நிதிநிலை வலுவாக இருக்கும். வேலையில் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல செய்தி வரும். சமூகத்தின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். சொத்துக்களில் முதலீடு செய்து நன்மைகளை பெறலாம். 3ஆம் பாவத்தில் கஜகேசரி யோகம் நிகழ்வதால் ரிஷபம் ராசிக்காரர்களின் தைரியம், முயற்சி, தம்பி தங்கைகள் உடனான உறவு, தொழில், பயணங்கள், எழுத்து மற்றும் பேச்சு திறன் மேம்படும். மன குழப்பங்கள் நீங்கி தைரியமாக பேசும் திறன் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் குறையும். செயல்திறன் அதிகரிக்கும். நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பாராட்டுக்கள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். தடைகள் நீங்கி வேலை சீராகும்.
தொழில் தேடுபவர்களுக்கு பேசும் திறனால் வாய்ப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். உங்களுடைய தொழிலில் விற்பனை உயரும். பயணங்கள் மூலம் வியாபாரிகளுக்கு சிறப்பு உண்டு. தம்பி தங்கைகளுக்கிடையான உறவு பலப்படும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் குடும்ப பயணங்கள் நன்மை அளிக்கும். பண நன்மைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, மன அழுத்தம் குறையும். நரம்பு தளர்வு நீங்கும். உறக்கம் சீராகும். உணவு அளவு சீராகும். நீண்ட நாட்களாக இருந்த துக்கங்கள் நீங்கி பிரச்சனைகள் சரியாகும். மனதை சிவபெருமானிடம் ஒப்படைத்து ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரியுங்க. வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். புதிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நிதிநிலை உயரும். தந்தையுடனான உறவு சிறப்படையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆளுமை மேம்படும். அறிவாற்றல் சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சொத்து பத்துக்கள் மேம்படும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். பேச்சால் பல வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கலாம். பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும். மார்க்கெட்டிங், ஊடகம், வங்கி போன்ற துறைகளில் நல்ல நிதி ஆதாயங்கள் பெறலாம். காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் முடியும். பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் திரும்பும். திங்கட்கிழமைகளில் பால் மற்றும் தண்ணீர் அபிஷேகம் நவகிரகங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. தம்பி தங்கைகளுடன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. பயணத்தின் போது அசட்டையாக இருக்கக்கூடாது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. யாரையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் பேசக்கூடாது. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, கஜகேசரி யோகம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பேசும் திறனை கொடுக்க போகுது. இதுவரை பேச முடியாமல் இருந்த நிலை மாறப்போகுது. திறமை, தைரியம், வழிபாடு அனைத்தும் வளரும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் இதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவு திறக்கப்பட போகுது. இது வெறும் யோகம் மட்டுமல்ல, தூங்கி கிடந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பக்கூடிய நேரம். பேசும் வார்த்தைக்கு பலன் உண்டு. எண்ணங்கள் செயலாக மாறும். முயற்சி உயர்வை கொடுக்கும். சந்திரன் மன அமைதியையும் குருவின் ஞான ஒளியும் சேர்ந்து புதிய வெற்றிகளை உருவாக்கும். இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய வெற்றிக்கான காலம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒளிக்கான காலம். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம், பேரு, புகழ் உங்களை தேடி வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிற்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிப்பது உறுதிங்க. உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. நீங்கள் தாங்க இந்த உலகத்திலேயே வெற்றியாளன். உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பழைய முயற்சிகள் மீண்டும் தொடங்க போகுது. நிலுவையில் இருந்த பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்க போகுது. உடல் நலம் மற்றும் மன அமைதியை நீங்க கவனிக்கணும். உறவு, குடும்ப விஷயங்கள்ல புரிதலுடன் நடந்து கொள்வது அவசியங்க. இந்த காலத்துல குடும்பம் மற்றும் சொத்து விஷயத்துல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க மனசுல தெளிவு பிறக்க போகுது. ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. மன அழுத்தம் இருந்தால் மன அழுத்தம் குறைய போகுது. வேலை மற்றும் கல்வித்துறையில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு, புதிய இடம் தொடர்பான விஷயங்களில் தாமதம் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. பணம் உங்கள் கையில் உயரப்போகுது. இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்க நடக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பழைய உறவுகள், தோழமை, காதல் போன்றவை மீண்டும் தொடர்புக்கு வர வாய்ப்பு இருக்கு. மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் தெளிவாக போகுது. சில தாமதமான விஷயங்கள் இப்போது சரியாக போகுது. பணம் மற்றும் வளர்ச்சியில மெதுவான முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. பழைய விஷயங்கள் நிறைவேற போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனசுல தெளிவு பிறக்க போகுது. இது நாள் வரைக்கும் நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைபட்டு இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த விஷயத்திலையும் தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க. சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில செல்வம் சேரும். மனதுல மகிழ்ச்சி உண்டாகுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், பச்சை நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 6ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடமேற்கு, தென்கிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர், தாமரை மலருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.